நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். இந்த புதிய மாதத்திலும் இந்த திருவிருந்த ஆராதனையிலும் ஆண்டவரை துதிக்கத்தக்கதான ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய பாரம்பரியத்தில் திருச்சபையின் கீதம் என்கின்ற ஒரு பாரம்பரியம் உண்டு. அந்த திருச்சபையின் கீதத்தில் ஒரு வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது. இந்த 3 வார்த்தையை ரொம்ப அழகா சொல்லுவாங்க நம்மளுடைய பாரம்பரியத்துல. குறிப்பா இந்த திருச்சபையின் கீதத்துல ஆண்டவரை துதிக்கும் போது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ரட்சித்து அவர்களுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதித்து அவர்களை ஆண்டுதோறும் ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆம், நம்முடைய ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் தான் திருச்சபையின் கீதத்துல நம்மளுடைய முன்னோர்கள் பாடியிருக்கிறாங்க, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ரட்சிப்பார், அவருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிப்பார், அவர்களை ஆண்டுதோறும் உயர்த்துவார். அப்படிப்பட்ட ஆண்டவரே நீர் புது கிருபைகளை கொடுத்திருக்கிறீர், இந்த புதிய மாதத்தை காண உதவி செய்திருக்கிறீர், புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்க கடந்ததை நினைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறீங்க. முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். 2 மாதத்துல ஆண்டவர் செய்த நன்மைகளை மாத்திரம் எண்ணி பார்த்து நமக்கு ஏற்பட்ட எல்லா காயங்களையும் மறந்து ஆண்டவர் நமக்கு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை ரட்சிப்பார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் நம்மை இந்த புதிய மாதத்திலும் உயர்த்துவார். அப்ப புது வாழ்வை தந்திருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் உற்சாகமாய் புது வாழ்வு தந்தவரே என்று சொல்லி நாம் பாடும். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. ஆண்டவர் நம்மை மறவாமல் கடந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தியிருக்கிறார், குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி நாம் மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல்
பூர்வமானதை சிந்திக்காமல் ஆண்டவர் புதியவைகளை தோன்றச் செய்வார் என்று சொல்லி நான் நம்பிக்கையோடு கூட பாடு. யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்கச் செய்கிறதே, ஏந்தி நின்ற கரங்களை கொடுக்கும் கரங்களாய் மாற்றுவார் என்று சொல். ஆமாண்டவரே, நாங்கள் எதெல்லாம் கண்ணீரோடு விதைத்திருக்கிறோமோ கம்பீரத்தோடு அறுக்கச் செய்வீராக சொல்ல. விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்வீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்வீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றுவீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றுவீர். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன நிறைவோடு நம்ம சொல்ல போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய அப்படியே பிரசன்னத்திற்காக நாம் காத்திருப்போம். ஒருவேளை அந்த பிரசன்னத்தை நம்ம விட்டு விடுகிறதற்கு எத்தனையோ தடைகள் வந்தாலும் நம்ம ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம் அமைதியாக. ஏசாயா 58வது அதிகாரத்தில் இன்னைக்கு நம்ம வாசிச்சோம்ல, ரொம்ப அருமையான ஒரு வசனம். ஒருவேளை கடந்த காலங்களில் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சூழ்நிலையில் என் வார்த்தையை ஆண்டவர் கேட்கவே இல்லை, ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம். ஒருவேளை கடந்த 2 மாதத்துலேயும் அது மாதிரி சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். ஆண்டவரை விட்டு நம்ம வழி விலகி போயிருக்கலாம். ஆனால் ஏசாயா 58 ஆண்டவர் சொன்னாரு, நீ கூப்பிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்பேன். அல்லேலூயா. நீ கூப்பிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் சொல்லுகிற ஆண்டவர். ஒருவேளை பல தடவை கூப்பிட்டு நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். அது வருடமாக கூட இருக்கலாம். 38 வருஷம் அந்த பெதாஸ்தா குளத்தில் பக்கத்துல அந்த மனிதன் புலம்பிக் கொண்டிருந்தார், அழுது கொண்டிருந்தார். என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தார். ஆனா ஆண்டவர் ஏசாயால சொன்ன வார்த்தை, நீ கூப்பிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நீ கூப்பிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகள் செய்யலைன்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டோன்னா, ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், என்னை வாழ வைத்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். எத்தனையோ பேர்னால நடக்க முடியல, எத்தனையோ பேர்னால பேச முடியல, எத்தனையோ பிள்ளைகளுக்கு யோசிக்க கூட முடியல. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஆராதிப்பதற்கு எனக்கு ஒரு நல்ல மனதை கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் 2 கரங்களை உயர்த்துங்க. உயர்த்தி
ஆண்டவர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த புதிய மாதத்தை காண செய்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ரட்சிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உயர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு புது புது கிருபைகளை கொடுக்கிறவரை உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தயவினால் எங்களை வழி நடத்துகிறவரை உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரை உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. நல்ல கரங்களை தட்டுவோமா? நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம சோர்ந்து போய் வந்திருக்கிறோமோ, இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற இடத்துல வெளிச்சம் உதிக்கும், உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாக மாறும். ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, என் தேவன் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்க வேண்டும். என் குடும்பத்துல ஆண்டவர் எத்தனை காரியங்களை செஞ்சிருக்கிறார். என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனை காரியங்களை செஞ்சிருக்கிறார். ஒன்று சொல்லவா? நீங்க சொல்லணும்னு நினைச்சா உங்களால சொல்லக்கூட முடியாது. கண்ணீர் மாத்திரம்தான் வரும். ஏன்னா ஆண்டவர் அவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறார். இந்த புதிய மாதத்தை காண செய்த ஆண்டவரை நோக்கி பார்த்து, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. ஏன்னு சொன்னா, நீரே நிரந்தரமானவர், நீரே துதிகளுக்கு பாத்திரர் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே உமக்கே ஆராதனை என்று சொல்லி, ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். திருப்பி சொல்லுவோமா? ஜீவன் தந்தீர், ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர், வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர் சுவாமி. ஆண்டவரே பலத்தை கொடுத்தீர், எங்களுடைய திருச்சபைக்கு ஊழியத்தை கொடுத்தீர். உம்மை என்றும் நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் சொல்லுவோமா? அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து எல்லாரும் சொல்லுவோம். கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஒரே ஒரு தடவை சொல்லுவோமா? கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியத்தை கொடுத்தீர், ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன்,
உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி சொல். ஆராதனை அவர் ஒருவருக்கே, ஆராதனை அவர் ஒருவரே ஆராதனை நம்முடைய மத்தியில் வீற்றிருக்கிறார். நித்தியமானவரே. எஸ், ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி நிரந்தரமான ஆண்டவர், நிரந்தரமான ஆண்டவர், கிருபை தந்தீர் உமை ஆராதிப்போம், பலனை கொடுத்தீர் உமை ஆராதிப்போம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீர் எங்களை ரட்சிக்கிற தேவன், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் எங்களை உயர்த்துகிற தேவன். இந்த துதி ஆராதனையில் உம்மை உயர்த்தும் போது நீர் எங்களை உயர்த்துவீர். அதற்காக நன்றி. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவர். அன்பு தகப்பனே, இதுவரை நாங்கள் உம்மை ஆராதித்ததை நீர் கேட்டுக்கொண்டிருந்தீர் சுவாமி. மகிழ்ந்தீரப்பா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. இப்பொழுது நாங்கள் அமர்ந்திருந்து நீர் எங்களோடு பேசுவதற்காக நாங்கள் ஆயத்தமாய் நிற்கிறோம் சுவாமி. வேதத்தின் மகத்துவங்களை காண எங்கள் கண்களை திறந்து தாரும். வேதத்தின் ஆழங்களை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு நல்ல இருதயத்தை தாரும். வேதத்தின் சத்தியத்தை கேட்க எங்களுக்கு திறந்த செவிகளை தருவீராக. அடியேனை மறையும் உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நமக்கு தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால், தபசு நாட்கள் மீட்பிற்கான காலம். தபசு நாட்கள் மீட்பிற்கான காலம். இன்றைக்கு வாசிக்கேட்ட 3 வேத பகுதியிலிருந்து, குறிப்பாக சுவிசேஷ வேத பகுதியிலிருந்து என்னுடைய செய்தியை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வாசிக்கேற்ற சுவிசேஷ பகுதி எதை பற்றிய சுவிசேஷ பகுதி? சத்தம் சொல்லுங்க. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பெதஸ்தா. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐயா கூட சொன்னாங்க, 38 வருடமாக ஆண்டவரே பலவீனமாக இருந்தவனை சந்தித்தது போல நெடுநாளாய் காத்திருக்கிற எங்களை சந்தியும் என்று சொல்லி இன்னைக்கு அருமையாக ஒரு ஷாப் எல்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச சம்பவம். ஆனால் இன்றைக்கு இந்த சம்பவம் நமக்கு என்ன உண்மையை கற்றுக் கொடுக்கிறது என்பதை வேதத்தின் அடிப்படையிலே கிறிஸ்து எதற்காக இந்த சம்பவத்தை செயல்படுத்தினார் என்பதை அறிந்து கொள்வதற்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸோ இட் இஸ் நாட் அ mere மெசேஜ், இட் இஸ் அ பைபிள் ஸ்டடி. வேதத்தை ஆராய்ந்து கொள்கிறேன். எனவே வேத புஸ்தகம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நோட் வச்சு குறிக்கிறவங்களாம் நீங்கள் குறிச்சிக்கலாம். சரி, லென்ட் தபசு என்று சொன்னால் அதற்கு நிறைய காரியங்கள் சொல்வார்கள். மற்றொரு சமீப காலத்தான விளக்கம் என்னவென்றால், லென்ட் என்கிற வார்த்தைக்கு டு லீன், என்னது? டு லீன், வளைந்து கொடுத்தல், இணங்குதல் என்று அர்த்தம். ஸோ தபசு காலம் என்று சொன்னால் வளைந்து கொடுத்து அல்லது இணங்கி ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற மீட்பின் மேன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கான காலம்தான் தபசு காலம். ஸோ லென்ட் சொன்ன இந்த வருஷத்தில் நம்ம பார்க்கிற ஹைலைட்டான வார்த்தை டு லீன். டு லீன் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இந்த யோவான் 5ஆம் அதிகாரம் எப்படி ஒரு மனிதன் ஆண்டவருக்கு தன்னை வளைந்து கொடுத்தான் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்திலே
மற்ற சுவிசேஷகத்தில் சொன்னது போல அல்லாமல் சற்று வித்தியாசமாக அவரை குறிப்பிடுவார் யோவான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்பது த ஹிஸ்டரி ஆஃப் த ஜீசஸ். ஆனால் யோவான் சுவிசேஷகம் இட் இஸ் நாட் ஒன்லி ஹிஸ்டரி ஆஃப் ஜீசஸ், த தியாலஜி ஆஃப் ஜீசஸை நமக்கு கற்றுக் கொடுப்பதான் யோவான் சுவிசேஷம். எனவே யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த 5 அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் 2 அற்புதங்களையும் 2 வெளிப்படையான அற்புதங்களையும் செய்தவர். 2 அற்புதங்களையும் 2 வெளிப்படையான அற்புதங்கள் ப்ளூரல செய்தவர். என்ன அந்த காரியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், இயேசு தம்முடைய முதல் மினிஸ்ட்ரியை எங்க ஆரம்பிக்கிறாரு? யோவான் சொல்கிறார், கலிலேயா என்னும் கானா ஊரிலே முதலாம் அற்புதத்தை செய்தார். தண்ணீரை ரசமாக்கினார், ஒரு வீடு. இரண்டாவதாக எங்கே அவர் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டு. So the second miracle also where it happens? கலிலேயா. கலிலேயாவில் சொல்றாரு, அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். ஸோ ஆண்டவர் செய்த 2வது அற்புதம் தனிப்பட்ட நபருடைய வாழ்வில் செய்த அற்புதம் என்ன தெரியுமா? கலிலேயாவில் தான். ஜீசஸ் மினிஸ்ட்ரி எங்க ஸ்டார்ட் பண்றாரு சொல்லுங்க பார்க்கலாம்? கலிலேயால ஸ்டார்ட் பண்றாரு. முதல் அற்புதம் கலிலேயா, 2வது அற்புதம் கலிலேயா. ஆனா த பப்ளிக் மிராக்கிள், வெளிப்படையான மிராக்கிள் ஆண்டவர் எந்த இடத்துல 5 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எங்க செய்கிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் எருசலேம்ல செய்கிறார். எங்க செய்கிறாரு? எருசலேம். ஸோ எருசலேம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? தேவன் வாசம் செய்கிற இடம் என்று அர்த்தம், யூதர்கள் வசிக்கிற இடம் என்று அர்த்தம், இன்னும் ஸ்கிரைப்ஸ் இருக்கிற இடம், பரிசேயர்கள் இருக்கிற இடம், சதுசேயர்கள் இருக்கிற இடம், பிரதான ஆசாரியர்கள் இருக்கிற இடம். அவர்கள் இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? 2 இடத்துல ஓப்பன் மிராக்கிளை அவர் செய்கிறார். வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர் செய்த அற்புதங்களை, ப்ளூரல் அற்புதங்களை கண்டு இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். இது முதல் அற்புதங்கள் எங்க? எருசலேம்ல இருக்கு. 2வது அற்புதம் எங்க நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த யோவான் 5ஆம் அதிகாரத்துல எங்க இருக்கு பாருங்க. 5ஆம் அதிகாரம் சொல்லுது பாருங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது, அப்பொழுது இயேசு எங்க போறாரு? எருசலேமுக்கு போறார். இப்போ அகைன் எருசலேம்ல ஒரு பப்ளிக் மிராக்கிள் செய்ய போறார். இப்போ நல்லா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இனிமேல் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 5 வரைக்கும் நீங்க படிக்கும்போது மனசுக்குள்ள வச்சுக் கொள்ள வேண்டிய காரியங்கள், இயேசு எத்தனை அற்புதங்கள் செய்கிறாரு? 2 அற்புதங்கள் எங்க செய்றாரு? கலிலேயில செய்றாரு. அந்த 2 அற்புதங்கள் எது? பிரைவேட், தனிப்பட்ட நபர்களுக்கான, குடும்பத்திற்கான அற்புதங்கள். அடுத்த 2 மிராக்கிள் செய்றாரு. எங்க செய்றாரு? எருசலேம்ல பப்ளிக்கா செய்றார். அப்பனா இயேசு இந்த அற்புதங்கள் மூலமாக ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை யாருக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுற தெரியுமா? எருசலேமில் வாழ்ந்த யூதர்களுக்கும், பரிசேயர்களுக்கும், சதுசேயர்களுக்கும், ஆசாரியர்களுக்கும், பிரதான ஆசாரியருக்கும், வேத பாரகருக்கும், சாதாரண மக்களுக்கும் தான் யார் என்பதை அவர் கற்றுக் கொடுக்க விரும்பினார். ஸோ இந்த ஆஸ்பெக்டோட கூட இந்த ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 5 நம்ம படிக்க போறோம். இப்போ எடுத்து வச்சுக்கலாம், வாசிக்கலாம். இப்போ இயேசு எருசலேமுக்கு போனார். 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? பாருங்க, ஆவியானவர் என்ன அழகா எழுதி வைக்கிறார் பாருங்க. 2ஆவது வசனம் பியூட்டிஃபுல் டிஸ்கிரிப்ஷன். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா, ஒரு குளம் ஆட்டு வாசலில் இருக்கிறது. அதுக்கு எத்தனை மண்டபம் இருக்குது? இவ்வளோ சொன்னார்ல. அந்த 38 வருஷம் வியாதி இருக்கிறவன் பேர் சொன்னாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர்
இந்த இடத்துல ஒரு ஆழமான ரகசியத்தை ஆவியானவர் இங்கே எழுதி வைக்கிறார். பெதஸ்தா என்கிற எபிரேய வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொன்னால், the grace of the house of grace or house of mercy என்று சொல்வாங்களாம். எனது பெதஸ்தா என்கிற எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? the house of grace, the house of mercy. அப்ப அந்த house of grace and house of mercy எங்க இருக்குது? எருசலேம்ல இருக்குது. எருசலேம்ல ஹவுஸ் ஆஃப் கிரேஸ், ஹவுஸ் ஆஃப் மெர்சி என்கிற பெதஸ்தா இருக்கிறது. அந்த பெதஸ்தா எங்க இருக்குது? எந்த வாசல்ல இருக்குது? சூப்பர், ஆட்டு வாசல்ல இருக்குது. எத்தனையோ வாசல் இருக்குது. அத்தனை வாசல் இருக்கிற அற்புதங்கள் இங்கே சொல்லவில்லை. இங்க அழகா சொல்றாரு, பெதஸ்தா என்கிற குளம், the house of mercy and house of grace, where it was situated is a gate of sheep. ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அருமையானவர்களே, எருசலேமுக்கு இருக்கிற 12 வாசல்களிலே இந்த ஆட்டு வாசல் என்பது மிகவும் முக்கியமானது. 2 ஞான அர்த்தங்கள் இருக்குது. பொதுவாக எருசலேம் தேவாலயத்திற்கு செல்லுகிற மக்கள் இந்த ஆட்டு வாசல் வழியாத்தான் பலிக்கான ஆடுகளை என்ன செய்வாங்களா, எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு செல்வாங்க. ஏன்னா இட் இஸ் சோ க்ளோசர் டு த டெம்பிள். எருசலேம் ஆட்டு வாசல் என்பது எருசலேம் தேவாலயத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற இடம். எனவே அது வழியாக தான் பலிபீடத்துக்கு கொண்டு போகிற ஆடுகளை எல்லாம் மேய்ச்சிட்டு கொண்டு போய் ஆலயத்துக்கு கொண்டு போகிற ஆடுகளை கொண்டு போகிற வாசல் தான் என்ன தெரியுமா? ஆட்டு வாசல். வேறு எந்த வாசல் வழியாக ஆடு போகாது. இப்போ பாருங்க, இந்த ஆட்டு வாசலை கட்டினது யார்? இந்த ஆட்டு வாசலை கட்டினது யார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், நெகேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுங்க. நெகேமியா 3:1. யார் கற்ற? பிரதான ஆசாரியரால் கட்டப்பட்ட வாசல். என்ன வாசல்? என்ன வாசல்? அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அப்படின்னா இப்ப நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, ஆட்டு வாசல் அப்படின்னு சொன்ன உடனே எது மனசுக்குள்ள வரணும்? யார் கட்டினா? பிரதான ஆசாரியரும் அவன் சகோதராகிய ஆசாரியர்களும் எழும்பி கட்டின ஆலயம், எழும்பி கட்டின வாசல் இந்த ஆட்டு வாசல். சரி, இந்த ஆட்டு வாசலுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய கிரேட்னஸ் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதே நெகேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 38-39 வசனத்தை வாசிங்க. நெகேமியா 12ஆம் அதிகாரம் 38-39. துதி செய்கிற 2ஆம் கூட்டத்தார். நெகேமியா அலங்கத்தெல்லாம் இப்ப கட்டி முடிச்சிடாரு. இப்ப அலங்கத்தெல்லாம் கட்டி முடிச்சக்கப்புறம் 2 துதி செய்யும் கூட்டத்தை வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்றாரு தெரியுமா? ஒரு கூட்டம் அலங்கத்துல இங்க ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்து முடிக்கணும், அடுத்த கூட்டம் இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்து முடிக்கணும். 2 கூட்டம் அப்படி ஹோல் அப்படி அலங்கம் முழுசு பாட்டு பாடி துதி செய்து கடைசியில் எங்க வந்து நிக்கணுமா? தேவாலயத்துக்கிட்ட வந்து நிக்கணும். இப்போ முதல் கூட்டம் ஈஸ்ட் கேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கீழே வாசல்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ 2வது கூட்டம் எங்க வருது பாருங்க. துதி செய்கிற 2ஆம் கூட்டத்தார் எதிரே இருக்கிற வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் பிறகாலே நான் போனேன். ஜனத்தில் பாதி பேர் அலங்கத்தின் மேல் சூழலில் கும்மைகள் கடந்து அகழ் மதில் மட்டும் நெடுக போய் எப்ராயிம் வாசலையும் பழைய வாசலையும் மீன் வாசலையும் அனனேயின் கொம்மையும் மேயா என்கிற கொம்மையும் கடந்து ஆட்டு வாசல் மட்டும் புறப்பட்டு காவல் வீட்டு வாசலிலே நின்றார்கள். அதுக்கப்புறம் எங்க போறாருங்க? 40ஆம் வசனம். அதற்கு பின்பு துதி செய்கிற 2 கூட்டத்தாரும் தேவனுடைய ஆலயத்திற்கு போறார்கள். அப்பனா முதல் கூட்டம் சுத்தி வருகிறது. ஆனா 2ஆம் கூட்டம் சுற்றி வரும்போது எங்க முடிக்கிறாங்க சொல்லி பார்த்தோம்னா, ஆட்டு வாசல்ல முடிக்கிறாங்க. ஆட்டு வாசல்ல 2 குரூப் சேர்றாங்க. 2 குரூப் சேர்ந்து எங்க போறாங்க தெரியுமா? நேர டெம்பிளுக்குள்ள போறாங்க. அப்பனா ஆட்டு வாசலை கட்டினவன் பிரதான ஆசாரி. ஆட்டு வாசலை கட்டினவன் யார்? அவன் ஆசாரியருடைய சகோதரர்கள். ஆட்டு வாசலுடைய சிறப்பு என்ன? அந்த இடத்துல இருந்து துதி இன்னும் அதிகமாகி எருசலேமுக்கு கடந்து செல்லும். So from the gate of the sheep to the temple, துதியின் சத்தம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். இப்ப அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, ஆட்டு வாசல் அருகே, ஆலயத்தின் அருகே ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். இப்போ இந்த ஆட்டு வாசல் எதைக்காக இந்த ஆட்டு வாசல் சொல்றாரு? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஆட்டு வாசல் வழியா தான் எது போகும்? ஆடுகள்லாம் போகும். யோவான் இயேசுவை எப்படி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு? இதோ உலகத்தின்
சத்தம் சொல்லுங்க. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்படி என்றால் இப்ப ஆட்டு வாசலுக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இயேசு சாமி ஒரே ஒரு முறை ஈஸ்ட் கேட், கீழ் வாசல், கிழக்கு வாசல் மூலமா போனார். எப்பன்னா த என்ட்ரி ஆன் பாம் சண்டே, ராஜாவாக கிழக்கு வாசல். ஏன்னா கிழக்கு வாசல் வழியா தான் ராஜாக்கள் வருவாங்க. ஆனா இயேசு 3 ஆண்டுகள் ஊழியம் செய்யும் போது அவர் போன வாசல் எல்லாம் என்ன வாசல் தெரியுமா? ஆட்டு வாசல் வழியா தான் போவானா. ஏன் தெரியுமா? மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு, நானே உலகத்தின் பாவத்தை சுமத்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, நான் ஆலயத்துக்கு நான் போறேன். இந்த ஆட்டு வழியா, இந்த வாசல் வழியா போற ஆடெல்லாம் ஆலயத்துக்கு போவது போல நானும் ஆலயத்திற்கு போவேன். அங்கு விட்டு வெளியில வரணும்னு கொல்கதா ரொம்ப பக்கமா, ஆட்டு வாசல் பக்கமா. அழகா பாருங்க. அப்படி என்றால் ஏன் யோவான் எழுதி வைக்கிறார்? ஆட்டு வாசல் அருகே பெதஸ்தா குளம் இருக்கிறது. இன்னொரு, இந்த ஆட்டு வாசலுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. என்ன அர்த்தம் தெரியுமா? ஆடுகள் என்று சொன்னா இஸ்ரவேலர்கள் என்ற அர்த்தம். ஆடுகள் சொன்னா என்னது? இஸ்ரவேல். ஆண்டு சொல்ல, இஸ்ரவேலருக்கு நான் யாரு? இஸ்ரவேலுக்கு அவர் யாரு? ஆண்டவர். ஆடுகளுக்கு மேய்ப்பன். என் ஜனங்கள் ஆடுகள், அவர் மந்தைகள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்பனா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆடுகளாக ஆட்டு வாசல் இருந்தாங்கன்னா அந்த ஆட்டு வாசல்ல யார் இருக்கணும்? ஆட்டை வழிநடத்துகிற ஒரு மேய்ப்பன் இருக்கணும். இப்ப இயேசு ஆட்டு வாசல் வழியா இப்ப போறான்னா 2 காரியத்தை காட்டுறாரு. ஒன்னு, நான் ஆடு, இன்னொன்னு இஸ்ரவேலுக்கு மேய்ப்பன், மேசியா. அப்படின்னா யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளம் எங்கே இருக்கிறது? ஆட்டு வாசல் அருகே இருக்குது. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆட்டு வாசலை யார் கட்டினா? பிரதானாசிரியரும் ஆசிரியரும். அந்த ஆட்டு வாசலுடைய சிறப்பு என்ன? 2 கூட்டத்தாரும் சேர்ந்து துதித்து எங்க போனாங்க? ஆலயத்திற்கு போனார்கள். இன்னொன்று, ஆடு என்பது சாதாரண ஆட்டையும் குறிக்கும், இந்த ஆட்டு வாசலுக்குள்ள பிரவேசிக்கிற மேய்ப்பனாகிய மேசியாவையும் குறிக்கும். இப்போ இந்த கண்ணோக்கத்துல இந்த பகுதியை நீங்க அப்படியே பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா இயேசு இங்க என்ன சொல்றாரு? நான் ஆடாவும் இருக்கிறேன்ப்பா, நான் மேய்ப்பனா இருக்கிறேன். இப்பொழுது இந்த ஆட்டு வாசலிருந்து ஒரு துதி கிளம்ப போகிறது. இந்த ஆட்டு வாசலிருந்து தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம் வரப்போகிறது. இப்பொழுது இந்த ஆட்டு வாசலிருந்து தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட போகிறது என்பது கிடையாதான் இவ்வளவு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். இப்ப பாருங்க, இப்ப ஆண்டவர் சொல்லி முடிச்சக்கு அப்புறமேல அங்கே எத்தனை மண்டபம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு? ஏன் 4 மண்டபம் இருந்திருக்கலாம்ல, ஒரு 3 மண்டபம் இருந்திருக்கலாம்ல, ஏன் 5 மண்டபம்? அதுக்கு ஒரு ஞான அர்த்தம் இருக்கு. இந்த 5 மண்டபம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேலர்களுக்கு மையமான 5 ஆகமங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், பென்டடுக் ஹீப்ரூல சொல்லுவாங்க. இந்த 5 ஆகமம் தான் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையே. தான் தோரா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரமாணம், நியாய பிரமாணமே 5 தான். அதுக்கப்புறமேலாம் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், அது வேற. அப்பனா யூதர்களுக்கு இருக்கிற பைபிள் என்ன? 5 ஆகமங்கள். இப்போ ஆட்டு வாசல் இருக்கிற பெதஸ்தா குளத்தில் எத்தனை இருக்குது? 5 மண்டபங்கள் இருக்குது. அப்பனா எவ்வளவு முக்கியம் யூதர்களுக்கு, அது முக்கியமான ஒரு இடம். 5 மண்டபம் சொல்லும்போது யூதர்களுடைய தோராவை குறிப்பிடுகிற ஒரு இடம். இப்போ இந்த இடத்துக்கு ஆண்டவர் வந்துட்டார். இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறமேல பாத்தீங்களா, இப்போ யோவான் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பாருங்களேன். 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து. அப்படின்னா அந்த மண்டபத்தில் படுத்திருக்கிறவங்க எல்லாம் யாரு? வியாதியஸ்தர்கள். எப்படிப்பட்ட வியாதியஸ்தர்கள்? குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பு எங்க இருக்காங்க தெரியுமா? 5 மண்டபத்துக்கு கீழே இருக்கிறாங்க. அருமையானவர்களே, இதனுடைய ஞான அர்த்தம் என்னவென்றால், இந்த 5 மண்டபங்கள், 5 ஆகமங்கள், இந்த 5 ஆகமங்கள் கீழே வாழ்கிற யூத மக்களும் யாரு? நியாய பிரமாணத்தின்படி வாழ்கிற மக்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அடிக்கடி சொல்வாரு, நீங்கள் கண்ணிருந்தும்
குருடராய் இருக்கிறீர்கள், நீங்கள் இடறுகிறீர்கள். யாரை பார்த்து சொல்வா? இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தெரியுமா? அப்பா, குருடான என் ஜனமே, நொண்டி நடக்கிற ஜனமே, தடுமாறுகிற ஜனமே, தள்ளாடுகிற ஜனமே, நடக்க முடியாமல் இருக்கிற ஜனமே சொல்வாரு. இப்போ அந்த 5 மண்டபத்துக்கு கீழே இருக்கிற கேட்டகரியை பாருங்க. தொழுநோயாளி அங்க இல்ல, தலைவலிக்கிறவன் அங்க இல்ல. அங்க இருக்கிறவங்கலாம் பாருங்க, யாரு? குருடர், சப்பானிகள், சூமனு. இவங்க எல்லாருக்கும் என்ன தேவை தெரியுமா? ஒரு அட்டெண்டர் தேவை. இவங்க எல்லாருக்கும் என்ன தேவை? ஒரு அட்டெண்டர் தேவை. இந்த அட்டெண்டர் இல்லாம என்ன செய்ய முடியாது தெரியுமா? குளத்துக்குள்ள போக முடியாது. இங்க இருக்கிறவங்களாம் குருடர்கள், சப்பானிகள், சூமின உறுப்பினர்கள். ஆனா இவங்க குளத்துக்குள்ள போய் இறங்கணும்னா தேர் நீட் அ அட்டெண்டர். அருமையானவர்களே, இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் 5 ஆகமத்துக்கு கீழே நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களப்பா, மேசியாவை பற்றி உங்களுக்கு தெரியல. மேசியா நான் வந்துட்டேன், உன்னை கொண்டு போய் அந்த குளத்துல ஹவுஸ் ஆஃப் கிரேஸ், ஹவுஸ் ஆஃப் மெர்சில இறக்கணும்னா ஒரு அட்டெண்டர் தேவை. அட்டெண்டர் இல்லாம நீ இருக்கிறப்பா. நான் தான் அந்த அட்டெண்டர், நான் தான் அந்த மேசியா. நான் உன்னை கொண்டு போய் இறக்குறதுக்கு ஆவலா இருக்கிறேன். அப்படின்னா இந்த இருக்கிற மக்கள் யாருன்னு சொன்னால், அவர்களுக்கு ஒரு உதவியாளர் தேவை, ஒரு பாராக்லிட்டோ தேவை. அந்த பாராக்லிட்டோ யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர், மேசியா. அப்படின்னா இந்த பலவீனமான மக்கள் குளத்துல போய் இறங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நபர் தேவை. அவர்களை விடுவிக்கிற நபராக யார் வந்திருக்கிறார் தெரியுமா? இயேசு வந்திருக்கிறார். என்ன அழகான டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்களா? எவ்வளவு அழகா ஆண்டவர் இந்த ஓப்பன் மிராக்கிள் செய்யும்போது தன்னை யார் என்பதை எப்படி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன், 4வது வசனத்தை பாருங்களேன். அங்க சொல்லப்பட்டிருக்குது, ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் வந்து அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும். பாருங்க, அந்த குளம் என்ன குளம்? ஹவுஸ் ஆஃப் கிரேஸ், ஹவுஸ் ஆஃப் மெர்சி. இந்த ஹவுஸ் ஆஃப் கிரேஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் மெர்சிக்குள்ள வந்தா தான் சுகம். ஹவுஸ் ஆஃப் டூயிங்ல சுகம் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? பழைய ஏற்பாடெல்லாம் கிரியை 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 கிரியை, புதிய ஏற்பாடு விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணம், புதிய ஏற்பாட்டு அன்பின் பிரமாணம், விசுவாச பிரமாணம், தேவன் மேல் வைக்கிற பிரியத்தின் பிரமாணம். இப்ப பாருங்க, இந்த ஹவுஸ் ஆஃப் கிரேஸுக்குள்ள இறங்கினா தான்ப்பா உனக்கு ரட்சிப்பு. ஆண்டு சொல்றாரு, ரட்சிப்பு எப்படி கொடுக்கிறாராம்? இலவசமா கொடுக்கிறேன். அதை கொடுப்பதற்கு ஒரு நபர் தேவை. இப்ப நல்ல அழகா பார்த்துக்கோங்க. இப்போ அந்த 5 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தாலே ஒரு அழகான ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். எப்படி தெரியுமா? இந்த ஹவுஸ் ஆஃப் மெர்சிக்குள்ள இறங்கணும்னா என்னால போய் இறங்க முடியாது. ஐ நீட் அட்டெண்டர். ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் என்னால முடியாது. ஐ நீட் a savior. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அழகான காரியம் பாருங்க. இப்ப சொல்லிட்டு சொல்ல பாருங்க, அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாலும் சொஸ்தமாவனா. ஹவுஸ் ஆஃப் மெர்சி, ஹவுஸ் ஆஃப் கிரேஸ்குள்ள நீங்க வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட பாவியானாலும் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. எவ்வளவு அழகான காரியம். எதற்கு இந்த லெந்து காலத்துக்கு முன்னால் கொடுத்துருக்காங்க தெரியுமா இந்த பேசேஜை? நான் எப்பேற்பட்ட பாவி ஆனாலும் சரி, இந்த லென்ட்ல இந்த பெதஸ்தாவாகிய ஹவுஸ் ஆஃப் கிரேஸ், ஹவுஸ் ஆஃப் மெர்சிக்குள்ள என்னை ஆண்டவர் வழி எடுத்தினா என் பாவமெல்லாம் நீங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகான பகுதி. இப்போ சொல்றார், படுத்த அடுத்த வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 38 வருஷம் பாதிக்கணும். சரி, நெடுநாளா வியாதி கொண்ட மனுஷன் சொல்லியிருக்கலாம்ல. எல்லாரும் அட்டென்டிவா கேட்குறீங்களா? எல்லாம் அட்டென்டிவா கேட்குறீங்களா? நெடுநாளாய் வியாதி கொண்ட மனுஷன் சொல்லியிருக்கலாம்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு 38 வருஷம் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. வியாதியஸ்தன் பேரை சொல்லல, வியாதியஸ்தனுடைய வியாதியின் வருஷத்தை சொல்றாரு. எல்லாம் பீரியட், பட் கடவுள் நியமித்த பீரியட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை லாங் பீரியட் சஃபரிங்கா இருக்கலாம், பட் கடவுள் நியமித்த நேரமாக இருக்கும். ஆமென். சரி, இப்போ ஏன் இந்த 38 வருஷம் அப்படிங்கிற ரெக்கார்டிங் ஆகுதுன்னா, நீ ஹோல் பைபிள் 66 பார்த்தீங்கன்னா இந்த 38 என்கிற எண், இந்த நம்பர் 38 2 இடத்துல தான் வருது. அந்த 2 இடம் என்ன தெரியுமா? ஒன்று ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 5, இன்னொன்று பழைய ஏற்பாட்டில் இருக்கு. அதை வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம்
2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்களேன். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யுத்த மனிதரான அந்த சந்ததி எல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவில் இருந்து மாண்டு போக, நாம் காதேஸ் பர்னபாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்க மட்டும் சென்ற காலம் எத்தனை வருஷமாச்சு? அப்பனா இந்த 38 வருஷம் யாருக்கு முக்கியமான வருஷம்? யாருக்கு முக்கியமான வருஷம்? யார் சொன்னது? ரைட், இஸ்ரவேல் மக்களுக்கு முக்கியமான வருஷம். என்னன்னா இந்த இயர் 38 என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 40 வருஷம் வனாந்திரத்தில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த 40 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 38 வருஷம் முடியும் போது எகிப்திலிருந்து வந்தவங்க ஒரு ஆள் கூட இல்லையா, எல்லாம் செத்து போயிட்டாங்க. இந்த என் பீரியட், ஒரு புதிய சந்ததி அடுத்த 2 வருஷத்துக்குள்ள எங்க போறாங்க தெரியுமா? கானானுக்குள்ள. அப்ப நான் 38 வருஷம் சொல்லும் போது அந்த வியாதிசன ஆண்டவர் அந்த வயசை குறிக்கும்போது, ஈர குறிக்கும் போது அவர் என்ன சொல்ல தெரியுமா? அப்பா, இந்த 38 வருஷத்தோட கூட உனக்குள்ள இருக்கிற முரட்டாட்டம், உனக்குள்ள இருக்கிற முறுமுறுப்பு, உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் எல்லாம் முடிய போகுது. 38 years. பைபிள்ல 2 தான். The 38 means the hardness of Israel. That's why Lent is a season to lean. முரட்டாட்டத்திலிருந்து வெளியில வந்து ஆண்டோடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிற காலம். அப்ப நான் இனிமேல் நீங்க மனசுக்கு வச்சுக்கோங்க, இந்த 38 வருஷம் சொல்லும்போது 2 காரியத்தை சொல்லுது. ஒன்று, இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு, அப்பா, இஸ்ரவேல் மக்களுடைய எல்லா காரியத்தையும் முடித்து விட்டு நான் அடுத்த கானானை கொடுத்தது போல இன்னைக்கு மேசியா நான் வாரப்பா, நான் உங்களை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த போறேன். அப்படின்னா யூதர்களுக்கு ஆண்டவர் தன்னை தாம் மேசியா 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 என்பதை காட்டுவதற்கு இந்த ஓப்பன் மிரக்கல் அழகாக அவர் செஞ்சுக்கிட்டே வர்றாரு. இப்போ 38 வருஷம் வியாதியா இருக்கிறவனை போய் ஆண்டவர் பார்க்கிறார். இப்போ வியாதி இருக்கிறவனை ஆண்டவர் பார்த்த உடனே ஆண்டவர் என்ன கேட்கிறார் பாருங்களேன். அங்க சொல்லப்பட்டிருக்க வாசிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. பாருங்க, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு இப்பதான் புது, எனக்கு ஒருத்தர் தேவை, ஆனா யாரும் இல்லை. ஐ நீட் அ பர்சன் பட் நோபடி இஸ் தேர். ஆனா அதே சமயத்தில் சொல்லலாம், நீ வியாதியஸ்தனா சுகமாகணும்னு நினைக்கிறேன் சொல்லும்போது அவன் என்ன சொல்ல தெரியுமா? சுகமாக விரும்புகிறேன் சாமி சொல்லல. அவன் என்ன சொல்றான்? தன்னுடைய கிரம்பிள்னஸை காட்டுறான். என்னால முடியல, எனக்கு உதவி செய்யற யாரும் இல்லை, ஒண்ணுமே முடியலன்னு சொல்லி அவன் சொல்லி கொண்டிருக்கிறத காட்டு. அப்படின்னா இது எதை காட்டுகிறது என்றால், நீ சுகமாகணும்னு விரும்புறியான்னு கேட்டா எஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதில த கிரம்பிள்னஸ், த ஹார்ட்னஸ், இதை காட்டுகிறது. இது எது தெரியுமா? முன்னால மேசியா இருக்கிறாருங்கிறத கூட அறியாத ஒரு சூழ்நிலை. இது அப்படியே இந்த பேசேஜ் அப்படியே கொண்டு வந்து எங்க ஆண்டவர் முடிக்கிறார்னா, யோவான் 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்துல வர. யாரை பார்த்து சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாரு? இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்றாரு, பரிசேயர்களை பார்த்து சொல்றாரு, சதுசேயர்களை பார்த்து சொல்றாரு, அங்க இருக்கிற ஆசாரியர்களை பார்த்து சொல்றாரு, ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வருவதற்கு உங்களுக்கு என்ன இல்லை. யாராவது ஏசாமி அவங்க ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. இன்னைக்கு வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், ஜீவன் உண்டாகும்படி அவரிடத்தில் வருவதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை. அதே போல இந்த 38 வருஷமும் படுத்திருக்கவே ஆண்டவரே சுகமாக விரும்புறியா கேட்டா ஆமா சாமி சொல்றதுக்கு பதில் என்ன செய்யணும் தெரியுமா? சுகமாக எனக்கு விருப்பம் இல்லப்பா, என் முறுமுறுப்பை கொட்டுவதற்கான நேரம். அருமையானவர்களே, இட்ஸ் a hardship of the Israel. இஸ்ரவேல் மக்களுடைய கடின மனத்தை காட்டுவதுதான் இந்த 38 வருஷம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்படி பேசி முடிச்ச உடனே அவன் என்ன சொல்ற தெரியுமா? இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் உனக்குப்பா நான் வந்து கேட்டுக்க இருக்க மாட்டேன், இனிமேல் நான் உனக்கு சொல்றேன், நீ எந்திரிச்சு நட. கடவுள் அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தை விதைக்கிறார். எப்படி விதைக்கிறாரு? ஆழமா விதைக்கிறாரு. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இப்ப பாருங்க,
இந்த வார்த்தை கேட்ட உடனே முறுமுறுத்தவன் என்ன செய்யறான் தெரியுமா? முறுமுறுத்தவன் என்ன செய்யறான்? அப்படி சரண்டாயிரான், அப்படி எந்திரிக்கிறான், படுக்க இருக்கிறான். இதுதான் யா லென்ட் இஸ் a season to lean. அழகா சொல்லப்பட்டிருக்குது. கடின இருதயத்திலிருந்து என்னை வளைத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். முதல் வசனம் முறுமுறுப்பு. ஆண்டவர் சொல்றாரு எழுந்து நட சொன்ன உடனே அப்படியே ஒப்பு கொடுக்குறான். இப்போ படுக்கையை எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சான். இப்போ அந்த மண்டபத்தில் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. எப்படி இருந்திருக்கும்? ஆச்சரியமா பார்த்துருப்பாங்க. அநேகர் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? ஆண்டவருக்கே துதி உண்டாக, ஆண்டவருக்கே துதி உண்டாக, ஆண்டவருக்கே துதி உண்டாக. ஆட்டு வாசல்ல என்ன வரும்? துதி உண்டாகும். அருமையான ஒரு காரியம். அப்படின்னா ஆண்டவர் இங்க அவனை அற்புதப்படுத்தும் போது சமஸ்த இஸ்ரவேலருக்கு கொடுக்கிறாரு. யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்கிறானோ பாவத்திலிருந்து விடுதலையை நான் கொடுப்பேன், அவன் எழுந்து நடப்பான். இப்போ என்ன நடக்கிறான்? எழுந்து நடந்தோடனே என்ன நடக்கு தெரியுமா? எல்லாருக்கும் இன்னும் ஹார்ட்னஸ் வருது. என்ன ஹார்ட்னஸ்? இது ஓய்வு நாளாச்சே, எப்படி சுகமாக்கலாம்? அன்பானவர்களே, ஓய்வு நாளை பத்தி ஒரு பெரிய டீச்சிங் இங்க ஆண்டவர் சொல்றாரு. என்னது டீச்சிங் தெரியுமா? இஸ்ரவேலர் மக்கள் பிரதான ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம், ஓய்வு நாட்களை பரிசுத்தமாய் நம்ம ஆசரிக்கணும், எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிற பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஓய்வு நாளில் யார் ஓய்ந்திருந்தார்? ஓய்வு நாளில் யார் ஓய்ந்திருந்தார்? தேவனாகிய கர்த்தர் ஓய்ந்து இருந்த நாள் இது. அப்பனா இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் ஓய்வு நாளில் யாரை நினைப்பாங்கன்னா, ஓய்ந்து இருக்கிற கடவுளை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். யாரை நினைக்கிறாங்க? ஓய்ந்து இருக்கிற கடவுள். ஆனா சங்கீதம் சொல்லுது, அவர் உறங்குவதும் இல்லை, ஓய்வு எடுப்பது இல்லவே இல்லை. இந்த கான்செப்ட் யாருக்குள்ள வரல தெரியுமா? இஸ்ரவேல் மக்களுக்கு வரவில்லை. இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துகிற ஆசாரியருக்கு வரவில்லை. ஓய்வு நாள் என்று சொல்ல ஆண்டவருடைய நாளுங்கிறத மறந்து போயிட்டு ஓய்வு நாள்னா 39 காரியத்தை செய்யக்கூடாதுன்னு விலைக்கு வச்சிருக்கிறாங்க. 39 காரியத்தை செய்யக்கூடாது விலைக்கு வைத்து இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாள் என்பது ஓய்ந்திருக்கிற நாள் அல்லப்பா, இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஆண்டவர் கிரியை செய்கிற நாள். வேதத்தில் அதை வாசித்து பாருங்களேன். 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். 16-17 வாசிங்க, நல்லா புரியுமா? ஒரு அழகான பேசேஜ். ஓய்வு நாளில் சோமாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் மேலே கொல்லவன்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் அவருக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. என் பிதா இன்றளைக்கும் ஓய்வு நாளில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நானும் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். ஏன் ஓய்வு நாளில் இன்னும் பிதா கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு? என்னைக்காவது கேட்டு பார்த்துருக்குறோமா? ஏன் ஓய்வு நாளில் இன்னும் ஆண்டவர் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு? ஏன்னா கடவுள் ஓய்ந்திருந்த ஓய்வு நாள் மனுஷன் பாவத்தில் விழுகிறதுக்கு முன்னால. புரிஞ்சிட்டீங்களா? ஆதாமை படைத்து ஏவாளை படைத்து எல்லாத்தையும் படைத்து நல்லது என்று கண்டக்கு அப்புறமேல ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிற உலகத்தை பார்த்து அவர் செய்றார், ஓய்வு இருக்கிறாரு. ஆனா அடுத்த அதிகாரத்தில் பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறமேல ஆண்டவருக்கு என்ன இல்லை தெரியுமா? ஓய்வே இல்லை. என்ன தெரியுமா? இந்த முழு சமுதாயத்தையும் இந்த முழு உலகத்தையும் நான் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஓய்வில்லாமல் கிரியை செய்கிற ஆண்டவர். ஆனால் யூதர்கள் நினைச்சுக்கிருக்காங்க, 6வது நாள்னா ஆண்டவர் நல்ல பெட்டை போட்டு ஏசியை போட்டு படுத்து தூங்கிடுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா என் பிதா கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறேன். இப்போ இந்த சம்பவம் முடிஞ்சக்கு அப்புறமேல இந்த மனுஷன் எங்க இருக்கான்? அதான் ஹைலைட். குளத்தில் கரையில் விடுதலை செய்யப்பட்ட மனிதன் எங்கே இருக்கிறான்? வாசித்து பாருங்க. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எதற்கு பின்பு? சொஸ்தமான பின்பு தேவாலயத்தில் கண்டு.
இப்ப சொஸ்தமானவன் எங்க இருக்கிறான்? நல்லா சொல்லுங்க. சொஸ்தமான படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்துச்சுன்னா எங்க போயிருக்கணும் அவன்? நீங்களும் நானா எங்க போயிருப்போம்? வீட்டுக்கு போயிருப்போம். என் வீடு எப்படி இருக்குது, என் பொண்டாட்டி எப்படி இருக்கிறா, என் பிள்ளைக்கு எப்படி இருக்கா, போய் 2 கேள்வி கேட்கணும். ஏன்னா 38 வருஷமா என்னை பார்க்க வரலையே அப்படின்னு கேள்வியை கேட்கணும்னு நினைச்சிட்டு அவன் போடுவான்னு நினைக்கிறோம். ஆனா 38 வருஷம் முடிஞ்சக்கு அப்புறமேல வேர் இட் ஹேப்பன்ஸ், ஆட்டு வாசல் நடக்குது. துதியின் சத்தத்தோடு அவன் எங்க போயிட்டான் தெரியுமா? நெகேமியால எங்க பார்த்தோம்? ஆட்டு வாசல்ல சேருவாங்க. துதியின் சத்தத்தோடு எங்க போவாங்க? ஹல்லேலூயா. அப்படின்றால் பாவத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் 5 மண்டபத்துக்கு கீழே இருக்கிறான். வியாதியா இருக்கிற வரைக்கும் 5 மண்டபத்துக்கு கீழே இருக்கிறான். when the grace of God அவனை சந்திச்ச உடனே அவன் அங்கிருந்து என்ன செய்யறான் தெரியுமா? 5 மண்டபத்திலிருந்து விடுதலையாகி தேவன் வசிக்கிற தேவாலயத்துல தேவனை மகிமைப்படுத்த. தேவன் வசிக்கிற தேவாலயம்னா என்ன தெரியுமா? உங்களை போல என்ன போல கட்டப்பட்ட இந்த ஆலயம் அல்ல. ஆண்டவர் இங்க கொடுக்கிறாரு கிறிஸ்துவின் மேசியாவின் அரசு. அப்பா, பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் உன்னை மண்டபத்துல தான் வச்சிருக்கோம். நாம் மேசியா உன்னை சந்திக்கும் போது நீ எங்க இருப்ப தெரியுமா? நீ என்னோடு கூட பரதேசில் பரலோகத்தில் இருப்பாய். இப்போ அவன் இருக்கிற இடம் ஆட்டு வாசல் இல்ல, அவன் இருக்கிற இடம் எங்க? ஆண்டவன். எப்ப தெரியுமா? அவன் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவனை ஆட்டு வாசலிலிருந்து தேவாலயத்திற்கு கொண்டு செல்ல. அப்புறம் இந்த லென்ட் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுத்து தெரியுமா? இந்த லென்ட்ல when we lean ourselves to the God, ஆட்டு வாசலிருந்து என்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்கிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதை ஆண்டவர் விடுத்து சொல்லும் போது தான் சொல்றாரு இஸ்ரவேல் மக்களுக்கு, அப்பா நான் தான் மேசியா, நான் தான் மேசியா. ஆனா இன்னும் உங்கள்கிட்ட வர்றதுக்கு இடம் இல்லை. நான் இவனை சொஸ்தமாக்கிட்டேன், இவன் துதிக்கிறான். ஆனா நீ என்ன செஞ்சுக்கிருக்க? ஓய்வு நாள்ல சுகமாக்கலாமான்னு முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாய். முறுமுறுக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. எனவே இந்த தபசு நாட்கள், ஸோ a good start. இந்த லென்ட் டேஸ்ல நான் எப்படி இருக்க போறேன்? ஸ்டபர்னஸ், ஸ்டிஃப்னஸோட அல்ல, ஆண்டவருக்கு என்னை வளைத்து கொடுத்து தேவனுடைய சமூகத்திலே நான் காத்திருக்கிற நாட்களாய் கத்திருந்த நாட்களை ஆசீர்வதிக்கட்டும். 38 வருஷம் ஆனா ஆண்டவர் நியமித்த நாளிலே அற்புதம். எனவே உங்க வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, இந்த 38 வருடமும் பெதஸ்தா குலத்தை பற்றி எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. இந்த வசனங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த தபசு காலத்திற்குள் நுழைகிற எங்களுக்கு இது ஒரு உத்வேகமாய் இருக்கட்டும் சுவாமி. நாங்கள் முறுமுறுத்தால் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த வியாதியஸ்தனை போல எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. தேவனுடைய ஆலயத்திலே நாங்கள் காணும்படியான கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண கடவோம். சற்று நேரம் அமைதியாக ஆண்டுடைய சமூகத்திலே நாளையிலிருந்து தேர்வுக்கு ஆயத்தமாகிற 10th 11th 12th பிள்ளைகளுக்காக யாவரும் ஜெபிப்போம். இன்விஜிலேஷனுக்கு செல்கிற ஆசிரியர் பெருமக்களுக்காக, இன்விஜிலேஷனுடைய பொறுப்பாக இருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல பாதுகாப்பான சூழ்நிலை, நல்ல போக்குவரத்தின் கிருபை, தேவையற்ற மாணவருடைய செயல்பாடுகள் எதுவும் அந்த சென்டர்ஸில் காணப்படாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒவ்வொரு ஆசிரியர்களோடும் இருந்து
இந்த நாட்களில் ஆண்டவர் அவளை பலப்படுத்தி வழிநடத்தணும் சொல்லி நம்ம எல்லாரும் நன்றி செலுத்துவோம். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற மக்களை நாம் நினைத்து பார்ப்போம். ஆஸ்பத்திரியிலே சுகவீனமாய் இருக்கிற விக்டோரியா அவருடைய கணவர் சாம்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, அவருடைய முழங்காலில் ஏற்பட இருக்கிற அறுவை சிகிச்சையிலே நல்ல சுகத்தை தாரும் என சொல்லி நாம் கேட்போம். சற்று பலவீனமாயிருக்கிற பிரின்ஸ் டேவிட் ஐயாக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அவருடைய பலவீனத்தை முழுமையாய் மாற்றி பூர்ண சுகத்தையும் பலத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் காத்திருப்போம். சுலோச்சனா அம்மாக்காக நாம் ஜெபிப்போம். அவருடைய பலவீனத்திலே ஆண்டவரே உம்முடைய பலன் அவர்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி சபையாக நாம் மன்றாடுவோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கண்ணீரோடு விதைத்ததை கெம்பீரமாய் அறுக்கவும் ஏந்தி நின்ற கரங்களை கொடுக்கும் கரங்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆராதித்தது போல ஆண்டவரே, எங்கள் கண்ணீருக்கெல்லாம் ஒரு நல்ல ஆசீர்வாதங்களையோ தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பத்துடைய சிறையிருப்புகளை ஆண்டவர் மீட்டி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் இருக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், தேர்வுக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகம்பலன் ஜீவனை தந்து நாங்கள் வெற்றி சிறந்தோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நிற்கிருபை தருவீராக. ஒவ்வொரு குடும்பத்திற்காக, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், திருமண வாழ்வுக்கான ஆயத்தங்களில் ஈடுபடுகிற பிள்ளைகள், ஆண்டவரே புதிதாய் திருமணமான தம்பதிகள், கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், பிரசவத்திற்கு நேராய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பெற்றோர்களாக இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருடைய கரங்களையும் ஆண்டவர் பலப்படுத்தி ஆண்டவரே ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுகவீனமாயிருக்கிற பலவீனமாயிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு தெரிந்தவர்களை நாங்கள் பெயர் சொல்லி நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே, பலவீனமாய் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும், வயதை பத்தினால் ஏற்படுகிற பலவீனத்தில் இருக்கிற மக்களுக்கும் ஆண்டவரே நல்ல சுகம்பலன் ஜீவனை தந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையிலே பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும், ஆண்டவரே அரசு பணிகளை ஆற்றுகிற பிள்ளைகளுக்காகவும், ஆண்டவரே மற்ற தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுகிறவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வேலை பார்க்கிற இடத்துல எல்லார் கண்களும் தயவு கிடைக்க கிருபை தாரும். புதிதாக தங்களுடைய வாழ்விலே பிஸ்னஸை ஆரம்பித்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில் சுவாமி கர்த்தர் நன்மையானவைகளை தந்து வழிநடத்துவீராக. உம்முடைய வல்ல கரத்திற்குள் நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் காதால கேட்ட வசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவரே, ஒரு காலத்தில் நாங்கள் ஆட்டு மண்டபத்தில் நாங்கள் இருந்தோம் சுவாமி. ஆனால் எங்களை ஆலயத்திற்கு அழைத்த ஆண்டவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, ஆட்டு மந்தையில் இருக்கிற எங்களை ஆண்டவரே ஆலயத்திற்குள் அழைத்து செல்கிற ஆண்டவருடைய வல்ல கரத்திற்குள் எங்களை தாழ்த்தி சமர்ப்பித்து இந்த தபசு காலத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். அப்பா, வருகிற புதன்கிழமை மாலையில் நடைபெற இருக்கிற சாம்பல் புதன்கிழமை திருவிருந்து ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நாளிலிருந்து ஈஸ்டர் பண்டிகை வரைக்கும் நாங்கள் ஆராதிக்கிற எல்லா சிறப்பு நிகழ்வுகளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து அதிகாலை தியானத்திற்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளை பலப்படுத்தி ஒவ்வொரு வாரங்களிலும் எங்களுக்காக வருகிற நற்செய்தியாளர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வல்ல கரத்திற்கு நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.